ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில போர் பதற்றம் நிலவி வர சூழல்ல இந்திய கப்பல்கள் கிட்ட எந்த விதமான சுங்க கட்டணமும் வசூலிக்கவில்லைன்னு ஈரான் நாடு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. இந்தியாவுக்கான ஈரானிய தூதர் முகமது பதாக்லி இது குறித்து சொல்லும் போது, இந்தியா ஈரானோட மிக முக்கியமான நம்பிக்கைக்குரிய 5 நட்பு நாடுகள்ல ஒன்று என்றும், இந்திய கப்பல் பாதுகாப்பா பயணம் செய்ய தேவையான எல்லா உதவியும் ஈரான் செய்யும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் தான் எந்த கட்டணம் செலுத்தல அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கு. இந்தியா கச்சா எண்ணெய் எரிவாயு இறக்குமதியில பெரும் பகுதி இந்த பாதை வழியாவே வருது. அதனால ஈரானும் இப்ப ஒத்துழைப்பு கொடுக்கறாங்களாம். ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் மட்டுமே தடுக்கப்படும் அப்படின்னும், பிற நாடுகளின் கப்பல்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னும் அமெரிக்கா சொன்னாலுமே இந்த போர் சூழல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்கா தன்னோட சட்டவிரோத நிபந்தனைகளை கைவிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் ஈரானோட எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட உத்தரவிட்டிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்தியாவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. இந்தியாவோட கப்பல்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு ஈரானும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.